குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. இது வள்ளுவன் வாய்மொழி போல. ஸோ நம்ம ஒரு செயல் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, விஜய் சொன்னது போல முடிவு பண்ணிட்டா நம்ம பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொன்னது போல, யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த இன்டர்ஃபரன்சஸ் இல்லாம நம்ம டைரக்டா படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஸோ தொடர்ந்து நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, கம் டு த பாயிண்ட். இது ஒவ்வொரு நாளும் யூபிஎஸ்சி ஆங்கிள் கரண்ட் பேங்க்ஸ்ல இருந்து எப்படி மெயின்ஸ் நம்மளை தயார்படுத்திக்கிறது, எப்படி மெயின்ஸ் நம்ம ஸ்கிரிப்டா நம்ம எழுதுறது அப்படிங்கறத ஒரு அட்வைசரி வீடியோவா தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கேன்சல் லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அண்டர் தட் யூபிஎஸ்சி. இதுதான் நியூஸ் இல்லையா? ஸோ இந்த நியூஸ் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கேன்சல் லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அண்டர் தட் யூபிஎஸ்சி. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் தட். வாட் அபவுட் தி லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன் யூபிஎஸ்சி, and what about its primary fact, and what about the issue, and what are the steps has been initiated towards the cancellations, and what is that social impact. இவ்வளவுதான். ஒரு நியூஸ் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த நியூஸ் நம்ம ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு. இஸ் ஒன் ஆஃப் தி புட் ஃபோர்த் ஆன் பிகாஃப் ஆஃப் தட் இந்தியன் பொலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியன் பொலிட்டி ஆங்கிள் ஒரு நியூஸ் நமக்கு கிடைச்ச மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்ல இப்போ இந்த நியூஸ் வந்து எப்படி நம்ம தெளிவுபடுத்த போறோம் அப்படிங்கிறது தான். இந்த நியூஸ் பார்த்த உடனே யூபிஎஸ்சி அப்படின்னு தெரிஞ்ச உடனே literally, just we have to get some idea about the Union Public Service Commission first of all. First of all, இந்த இஷ்யூ ஃபேக்ட் டிஸ்கஷன் நம்ம கடைசியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீ கிளாஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, what about the UPSC, Union Public Service Commissions? So whether it is a constitutional body or any subordinate body or any other permanent body or there's an independent body, obviously. So Union Public Service Commission is one of that constitutional bodies. So Constitution currently granted under the article number 315 to 323 in part number 14 of the Constitution. நீங்க கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பார்ட் ஆர்டிகல் நிறைய படிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ ஆர்டிகல்ல ஸோ 315ல இருந்து 323 வரைக்கும் இன் பார்ட் நம்பர் 14ல கிளியர், தட் மீன் கிறிஸ்டல் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இஸ் தட் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சபார்டினேட்னு சொல்ல முடியல. இட்ஸ் நாட் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா இது இண்டிபெண்டன்ட் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா? இஸ் ஒன் ஆஃப் தி பிரைமரி மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாடி இன்டு தட் ஆர்கனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் மோஸ்ட் எமினன்ட் பர்சன் அப்படிங்கிறது தான். ஆப்வியஸ்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த யூனியன் பப்ளிக் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நான் சில கீ பாயிண்ட் செப்பரேட் பண்ணியிருக்கேன். இதை பத்தி இந்த ஒவ்வொரு விஷயத்தை பத்தியுமே உங்களால பிக்சர் இப்ப பார்க்க முடியும் நான் நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு விஷயத்தை பத்தியுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பக்கம் எழுதலாம் இல்ல. Article number 15 to Article number 323 Indian Constitution clearly explain the powers and function and the tenure of the office and systems and also execution and the advisory body. So with respect to the relation between that Union Public Service Commission and also government organization, so என்ன லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது அழகா தெளிவுபடுத்திட்டே இருக்காங்க இல்ல. ஸோ ஆர்டிகல் அழகா தெளிவுபடுத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்டிகல் 15 to 315 to 323 இருக்கு இல்லையா? ஸோ பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காம்போசிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட அமைப்பு தாங்க. இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இஸ் புட் ஃபோர்த் ஆன் பிகாஃப் ஆஃப் த சேர்மன் தட் இஸ் த மெம்பர்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷனலி வந்து இது எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி த சேர்மன் அண்ட் ஆல்சோ தி மெம்பர்ஸ். நார்மலா 7 to 11, 7, 9, 11, 7, 9 அல்லது 11 பேர் கொண்டு அமைப்பாது இருக்கணும். 11 பேர் அப்படின்னா சேர்மனையும் சேர்த்து தான். ஒரு சேர்மன் பிளஸ் 8 மெம்பர்ஸ் இருந்தால் மொத்தம் 9 பேர் குறையாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த காம்போசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பவர் வந்து டிஸ்கிரிஷன் பவர் ஆஃப் த பிரசிடென்ட் சொல்றோம். பிகாஸ் the president has ultimate power to appoint the chairman as well as the members of the Union Public Service Commission. So the Constitution currently granted the power to appoint and also advise to service with respect to the chairman and also the members. So the composition பொறுத்த வரைக்கும் 8+1 or 7+1 or 6+1 அப்படிங்கிற காம்போசிஷனை வந்து யார் டிமாண்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிஷன் ஆஃப் பவர்னு சொல்லலாம். ஸோ டிஸ்கிரிஷன் மீன்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு பவர், சுயேட்சையான ஒரு பவர். ஸோ பிரசிடென்ட் ஹேஸ் சம் டிஸ்கிரிஷனரி பவர் with respect to the composition of the Union Public Service Commission. At present பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு சேர்மன் பிளஸ் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன வெளிப்படுத்த விரும்புறேன் அப்படின்னா ஆர்டிகல் 315 டு ஆர்டிகல் 323 சொல்றோம் இல்லையா? இது ஒவ்வொரு ஆர்டிகலும் பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஆர்டிகல் 315 தட் மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் தி யூனியன் அஸ் வெல் அஸ் தி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆர்டிகல் நம்பர் 316 அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூர் ஆஃப் தட் மெம்பர்ஸ். சரிங்க. Article number 316 வந்து especially explain about the appointment and tenure of the
மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பிரசிடென்ட், சரி பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்ணுவாரு. யார அப்பாயின்ட் பண்ணுவார் அடுத்த கேள்வி இல்ல. வித் ஹூம், யாருடன், அண்ட் ஹூ, யார் அவர் அப்பாயின்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா த பிரசிடென்ட் கேன் அப்பாயிண்ட் எனி ஒன். கண்டிப்பா யாரை வேணாலும் அப்பாயிண்ட் பண்ணலாம், அவருக்கு அதிகாரம் இருக்கு. பிகாஸ் தட் கான்ஸ்டிடியூஷன் so clearly explains no qualification are prescribed for that to become to chairman, that is the member. ஒரு சேர்மனா மெம்பர் ஆவறதுக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன் அப்படி எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஒன் மோர் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் மெம்பர்ஷிப் ஆஃப் த சேர்மன் as well as the member into the union public service commission என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஹாஃப் ஆஃப் தி மெம்பர்ஸ். மொத்தம் நம்ம இப்போ அட் பிரசன்ட்ல 6 மெம்பர்ஸ் ஒரு சேர்மன் இருக்காங்க சொன்னா, இப்போ 7 பேரு, 7 பேர்ல பகுதி 3, அதாவது 4 பேர், சோ 3 அல்லது 4 மெம்பர்ஸ். So one half of the members should serve into that government of India or government of the state. Not minimum. குறைந்தது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 10 years 10 ஆண்டுகள் குறையாம சர்வீஸ் பண்ணிருக்கணுங்க. நாட் மோர் தென் நாட் பிலோ த 10 years. 10 ஆண்டுகளுக்கு குறைவில்லாம சர்வீஸ் பண்ணிருக்கணும். சோ இப்போ நம்ம ஆர்டிகல் 316 கிளியர்லி எக்ஸ்பிளைன் என்ன பண்றாங்க அப்படின்னா, சோ யார் அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டோம், பிரசிடென்ட் அப்பாயிண்டட். யார் அப்பாயின்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டோம், யாரா வேணாலும் பண்ணிக்கலாம் பிகாஸ் நோ டிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்லிட்டோம். பட் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஒன் பை ஹாஃப் ஆஃப் தி members, so must so served into that government of India or government of state. So minimum into that 10 years 10 ஆண்டுகளா சர்வீஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ ஆர்டிகல் 316 கிளியரா புரிஞ்சிருச்சு. ஆர்டிகல் 315 என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதோட அமைப்பை தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்ல. சோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் யூனியன் as well as the state. இப்போ ஸ்டேட் என்ன சொல்லுவோம், எஸ்பிஎஸ்சி ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாடா இருந்தா டிஎன்பிஎஸ்சி, கேரளா இருந்தா கேபிஎஸ்சி, ஆந்திராவா இருந்தா ஏபிஎஸ்சி. சோ அந்தந்த ஸ்டேட் இல்லையா, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த ஆர்கனைசேஷன் அமைப்பை எக்ஸ்பிளைன் பண்றது ஆர்டிகல் நம்பர் 315 அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 317 அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் தட் சஸ்பென்ஷன், ரிமூவல் அண்ட் ஆல்சோ சஸ்பென்ஸ் ஆஃப் தட் மெம்பர்ஸ். ஆர்டிகல் நம்பர் 317. அப்போ நம்ம இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ரிமூவலை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு ரிமூவ் பண்ணல. இப்போ தட் மீன் பாயிண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா ரிமூவல், உங்களுக்கு அதையும் குவாட் பண்ணிருக்கேன். ரிமூவல் எப்போ ரிமூவ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்ல. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நோ உடனே ரிமூவ் பண்ணிருங்க இல்ல. இல்ல கண்டிப்பா தான். சோ நார்மல் நம்ம ஃபேக்ட் பாக்குற எல்லாருமே ஒருவேளை இவர் வந்து அன்சவுண்ட் ஆஃப் மைண்டா இருந்தாருன்னா, அன்சவுண்ட் ஆஃப் மைண்ட் ஆர் பாடி, அதாவது உடம்புலாலையும் முடியல அல்லது மனதளவுல முடியாம இருந்தாருன்னா, உடலால முடியல அப்படின்னா சோ பிசிக்கலி வீக்கர் சொல்லலாம். பட் மென்டலி வீக்கரா இருந்தா வி குடன்ட் சர்வே தட் இல்லையா. சோ இந்த மாதிரி கிரவுண்ட்ல எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. எஸ்ங்க. So if he is adjusted and insolvent, ஏதாவது கடனை திருப்பி தராதவரா இருந்தா so we can remove. So if he engages during his term of the office any one of profit in respect to the government or any private officials, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல வந்து பப்ளிக் கார்பரேஷன்ஸ்ல வந்து அவர் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டிங்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ரிமூவ் பண்ண முடியும். So in the opinion of the president to continue his office reason for infirmity and also infirmity அப்படின்னா கொஞ்சம் இயலாத infirmity of mind and body அப்படிங்கிறதா. அதை வந்து பிரசிடென்ட் ஒப்பீனியன் பண்ணாலே போதுங்க. இல்ல அவர் நினைக்கிறாருங்க, அவர் வந்து அவருக்கு ஒரு மென்டலி மெச்சூருக்கு வந்து இது சரியா வராது, அன்னைக்கு ஒரு மெம்பரை அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு பட் சப்சிக்வெண்ட் டு த இயர் பாத்தீங்கன்னா அது கரெக்டா வராது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணாக்க அவருக்கு அவரை ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு. பட் சம் சர்டன் கண்டிஷன்ஸ். என்ன கண்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா he should be forward to enquiry to the Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு என்கொயரி ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த என்கொயரி ஃபேஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க, அதை விசாரிப்பாங்க. விசாரிச்சு உண்மையிலேயே அதை என்ன சொல்றது, ஒரு பிரசிடென்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணக்கூடிய கிரவுண்ட் வந்து கரெக்டா இருக்கு, அந்த கிரவுண்ட்ல ரிமூவ் பண்ண முடியும் அவங்க ஃபைன் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஃபைன் பண்ணா பிரசிடென்ட் கேன் ரிமூவ் இட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஒபினியன் ஆஃப் இட் அப்படிங்கிறது தான் இல்லையா, எல்லா மேட்டர்லயும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஸோ the president has to refer the matter to Supreme Court for an inquiry. If the Supreme Court after an inquiry hold the same remain, so the president can remove that members or chairman from the office of the Union Public Service Commission அப்படிங்கிறது தான். So the removal point has been clearly explained in article number 317 அப்படிங்கிறது தான் இல்லையா. So அதே மாதிரி இப்போ நம்ம காம்போசிஷன் பார்த்தாச்சு. 315 and 316 317 மூணுமே ரொம்ப என்ன சொல்லுது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆர்டிகல் நம்பர் 315 316 and 317. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ். ஸோ நார்மலா காம்போசிஷன் சொல்லியாச்சு, எவ்வளவு பேர் இருக்குன்னு சொல்லியாச்சு, எப்படி எவ்வளவு பேர் இருக்கணும் யார் இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், யார் அப்பாயின்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். But what about the condition of the service and the chairman and the members? So the condition and the service of the chairman of the members
ஆப்வியஸ்லி ஸோ டிட்டர்மைன் பை தி பிரசிடென்ட். இது இவங்க செய்யணும் அப்படிங்கிற முடிவை பிரசிடென்ட்டுக்கு என்னலாம், பிகாஸ் இயர் சம் டிஸ்கிரிஷன் பவர், அவருக்கு அந்த பவர் இருக்குங்க இல்லையா. ஸோ சேர்மனுக்கான ரெகுலர் டியூட்டி இருக்கு, மெம்பர்ஸ்க்கான ரெகுலர் டியூட்டி இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டியூட்டி அவங்க செய்யலாம் அப்படிங்கிற கண்டிஷனை வந்து டிட்டர்மைன் பண்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா the president determine the condition of the service of the chairman and also the members of the union public service commissions. So as far as அவங்க tenure of the service பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா so maximum up to 6 years, 6 ஆண்டுகள் தொடர்ந்து இருக்கலாம், or otherwise until the age of 65. So whichever is come earlier, ஒன்னு அவர் 6 ஆண்டுகள் சர்வீஸ்ல இருக்கலாம் அல்லது அவருக்கு 65 வரைக்கும் இருக்கலாம். இப்போ நான் ஃபார் இன்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 62ல யூபிஎஸ்சி மெம்பர் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா சோ அவர் 6 ஆண்டுகள் சர்வீஸ் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை. 62, 63, 64, 65 4 and 3.5 years வந்து சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அவர் பீரியட் வந்து என்னாகும், டென்யூர் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஸோ தட் எக்ஸ்பைரி ஆஃப் த டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா whichever come earlier, likewise one is followed by that 65 age or otherwise 6 years into that service. 6 ஆண்டுகள் பண்ணிருக்கலாம் அல்லது 65 நிரம்பியரா இருந்தா டென்யூர் அந்த பீரியட் வந்து எக்ஸ்பைர் ஆயிரும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெமினன் ஃபேக்ட் இஸ் லைக்வைஸ் பாத்தீங்கன்னா ஆக்டிங் சேர்மன். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து டெபுட்டி சேர்மன் அண்ட் ஆல்சோ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், டெபுட்டி சிஎம் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இஸ் டோட்டலி டிஃபர் ஃப்ரம் தட் ஆக்டிங் சேர்மன். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆக்டிங் ஜட்ஜஸ் எல்லாம் பார்ப்போம், ஹை கோர்ட்ல ஆக்டிங் ஜட்ஜஸ் எல்லாம் பார்ப்போம். த டேர்ம் confined into that acting chairman is totally differ. That mean என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ நார்மலா ஒரு ஆக்டிங் சேர்மனை வைக்கணும் அப்படின்னா apart from that member no one can be came into that service of the chairman. அந்த மெம்பர்ஸ்ல இல்லாத ஒருத்தரை புதுசா கொண்டு வர முடியாதுங்க. So among its members, any one of that members may be appointed as the acting chairman. And when this is specific condition is that என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா so while the office of the chairman falls vacant, ஒருவேளை அது வேக்கண்டா இருந்தா தான் கொண்டு வர முடியுங்க, or otherwise while the chairman is unable to perform his function due to his absence or some other reason, அவர் உட முடியல இல்ல ஏதோ இன்னொரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இல்ல அவர் சம் பீரியடுக்காக கொஞ்சம் ஃபாரின் போக வேண்டியது மாதிரி நிறைய ஏதாவது சம் அதர் ரீசன்ஸ் இருந்தா அவரால் unable to attend பண்ணல அப்படின்னா so is there chances to appoint that acting chairman. Obviously the acting chairman has been appointed by the president from among one of the members அப்படிங்கிறது இல்லையா. சரிங்க, இது எவ்வளவு நாள் இவரும் டென்யூர் பீரியட் இவருக்கும் அதே போல 65 இயர்ஸ் அண்ட் 6 இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு 65 ஆண்டுகளா அல்லது 6 வருடமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோ சார். சோ until the actual chairman is able to resume his duty, அவர் வந்து ஆக்சுவல் சேர்மன் வந்து அவர் டியூட்டியை ரெசியூம் பண்ற வரைக்கும், அவர் மறுபடியும் டியூட்டியில் சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் தான், மேபி 1 வீக்கா இருக்கலாம், 10 டேஸா இருக்கலாம், 2 மந்த்ஸா இருக்கலாம், 3 மந்த்ஸா இருக்கலாம். the time period does not remind இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்காக நீ 6 வருஷம் கண்டிப்பா வச்சுக்க முடியாது, பிகாஸ் the condition has been determined by the president அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, so now we have clear about it, about that article number 315 and article number 316, article number 317 and also composition of the Union Public Service Commission. So condition of the service of the chairman and members and tenure of the service, acting chairman, removal and watchdog means merit system. Merit system UPSC எல்லாரும் ஏன் எழுத நினைக்கிறோம், மெரிட் சிஸ்டம்ங்க இல்ல, ஓபன் காம்படிஷன் ஆல் ஓவர் த இந்தியா, யார் வேணாலும் எழுதலாம். சோ படிச்சு திறமை இருந்து நாலேஜ் இருந்தா யூ கேன் கெட் சம் போஸ்டிங். அது மட்டும் இல்லங்க, இந்த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்க டைட்டிலே பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் தான் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணிருப்பேன். சோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸை வந்து என்டையர் த்ரூ அவுட் ரொம்ப ஹானஸ்டா, ரொம்ப நேர்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பஞ்சுவலா, ரொம்ப ஈவென்ட்டா அது கொண்டு போறக்கூடிய சிஸ்டம்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இஸ் a watchdog likewise மெரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இல்லையா. இப்போ உங்க ஸ்டோரி புரிஞ்சதா? இவ்வளவு நேரம் பேசுற ஸ்டோரி புரிஞ்சதா? எஸ் சார். வேற யாராவது பதில் சொல்லுங்க. வேற பிரியங்கா இருக்கீங்க அண்ட் சுகா இருக்கீங்க, ராஜி மேம் இருக்கீங்க. எஸ் சார், புரிஞ்சுதுங்க சார். ஓகேமா, இவ்வளவுதான். இது சப்ஜெக்ட். இது வந்து நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் அபௌட் கான்ஸ்டிடியூஷனல் வியூ. கான்ஸ்டிடியூஷன் இதைத்தான் நம்ம எழுத முடியும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத எழுத முடியும். பட் தி நியூஸ் இஸ் டோட்டலி டிஃபர் ஃப்ரம் தட். லைக்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் வந்து எவ்ரி இயர் இருக்கும். யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் ஜியோகிராபிஸ், சோ எல்லா ஃபீல்டுக்குமே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இல்ல. சோ இதை நீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1 செகண்ட் லைன்ல அப்படியே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு யூபிஎஸ்சி வெப்சைட் ஷேர் பண்ணிக்க உங்களால பார்க்க முடியுதா சார்? எஸ் சார். இப்போ யூபிஎஸ்சி வெப்சைட் தான் நம்ம பாக்குறோங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பேசுற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. சோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இப்ப நம்ம பேசணும் இல்லையா, இது யூபிஎஸ்சி அபிஷியல் வெப்சைட் தான். இந்த அபிஷியல் வெப்சைட்டையும்
யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன் நல்லா படிச்சாலே போதும், மெயின்ஸ்ல ஒரு 25 மார்க்கும், இன்டர்வியூல ஒரு 10 மார்க் ஈஸியா ஏர்ன் பண்ணிடலாம். ஏன்னா பெரும்பாலும் யூபிஎஸ்சி வெப்சைட் யாரும் என்ன சொல்றது, நிறைய பிரைவேட் வெப்சைட் தான் எல்லாருமே ஃபாலோ பண்றோமே ஒழிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் வெப்சைட்ல என்ன இருக்குங்கிறது யாரும் பெரும்பாலும் பாக்குறது இல்ல. நம்ம தேர்ற நிறைய விஷயம் இங்க கிடைக்குதுங்க இல்ல. சோ ஆர்டிகல் 315, ஆர்டிகல் 316, ஆர்டிகல் 317 இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஆர்டிகல் 318 பாத்தீங்கன்னா பவர் டு மேக் ரெகுலேஷன் as to condition of the service, and article 319 promotion as to the holding of the offices. ஒரு ஆபீசஸ் ப்ரொமோஷன்ஸ் போடுறது, போஸ்டிங்ஸ் போடுறது, இதோட எல்லா ரெஸ்பெக்டும் ஆர்டிகல் 319 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 320 ஃபங்க்ஷன் ஆஃப் த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்ங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆர்டிகல் 321 பவர் டு எக்ஸ்டெண்ட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆர்டிகல் 322 எக்ஸ்பென்சஸ் ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஆர்டிகல் 323 ரிப்போர்ட்ஸ் ஆஃப் தி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ஒரு பாயிண்ட் இருக்குங்க. ஆர்டிகல் 320 பொறுத்த ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர் இயர் ஒவ்வொரு ஆண்டு வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து தி மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன்ஸ் ஆல்சோ புட் ஃபோர்த் அண்ட் ஃபார்வர்ட் தட் ரிப்போர்ட் டு தட் பிரசிடென்ட். ஒவ்வொரு ஈச் இயர் எவ்ரி ஆண்டு உங்க ரிப்போர்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணணுங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதுல மேக்ஸிமம் ஃபெமிலியரான ஆர்டிகல் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 315, 316, 317 and also 323 அப்படிங்கிறது தான் இல்லையா? மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மட்டும் ரீட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம் சேர்மன் மெம்பர்ஸ் பார்த்தோம். உங்களால பிக்சர் பார்க்க முடியுதா சார்? இப்ப பார்க்க முடியுதா? எஸ் சார். Yes, sir. சேர்மன் சோ பிரித்தி சுதன். சோ அவங்க பீரியட் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் மெம்பர் எவ்வளவுனா 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு சேர்மன் இருக்கா. இவ்வளவு பேரை யோசிச்சுக்கணும் அவசியம் இல்ல. பட் ஜஸ்ட் அபவுட் we have to see about the composition. ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பாக்குறோம், அது எப்படி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அபிஷியலா ரிசர்ச் பண்றோம். இப்படி ரிசர்ச் பண்ணாலே யூபிஎஸ்சி படிக்கிற விருப்பம் ரொம்ப அழகா வருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாருமே யூபிஎஸ்சி எழுதி ட்ரை பண்ணணும், எல்லாருமே ஜெயிக்க முயற்சி பண்ணணும். என்ன ரிசல்ட்ங்கிறத போராடி தான் பார்க்கணுங்க எல்லாம். ஸோ ஆப்வியஸ்லி நிறைய அட்டம் நமக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் நல்லா ட்ரை பண்ணுங்க, நல்லா படிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. 2 இயர் கண்டிப்பா 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. ஒரு 2 இயர்ஸ் கண்டிப்பா எல்லாத்தையும் நல்லா தரவா படிச்சுட்டு 2 இயர்ஸ் நல்லா லிசன் பண்ணி நல்லா நிறைய ரெஃபர் பண்ணி நிறைய புக் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எப்படி ஒவ்வொரு அட்டம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் இல்ல. மேபி ஃபர்ஸ்ட் அட்டம் கூட பாஸ் பண்ணலாம் இல்ல. சரிங்க, கம் டு த பாயிண்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சரிங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் ப்ராஸ்பெக்ட் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் யூபிஎஸ்சி வெப்சைட்லயே இருக்குங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அண்ட் ஏன்ஷியன் இந்தியாவில் எப்படி இருந்தது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் எப்படி இருந்தது, பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருந்தது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் எப்படி இருந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சா அந்த லிங்கை பிடிச்சு படிச்சு பாருங்க. முடிஞ்சா எல்லாரும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க. இப்போ உங்களுக்கு வேர்ட் வந்து ஷோ ஆகுதா? பார்க்க முடியுதா? எஸ் சார். தேங்க்யூ. இப்போ நம்ம Yes, sir. இப்ப நியூஸ்க்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம யூபிஎஸ்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நியூஸ் என்ன அப்படின்னா லேட்டரல் என்ட்ரினா என்ன அப்படின்னு ஜஸ்ட் சிம்பிளா இன்ஃபார்ம் பண்றேன். லேட்டரல் என்ட்ரின்னு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெசசிட்டி வரும்போது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ற ரெப்யூட்டடான பர்சன், நல்ல டேலண்டான பர்சன், அவர் வந்து பிரைவேட்ல வந்து ஒரு பேங்கிங் மாதிரி செக்டார்ல அல்லது ஒரு என்ன சொல்றது இண்டோ ஃபாரின் நிறைய கம்பெனிஸ்ல, நிறைய எக்கனாமிக்கல் பர்சன்ல, நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. ஹியர் சம் அடக்வேட் நாலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி சோசியல் செக்டார் அப்படின்னு ஒரு கேண்டிடேட் டிஃபைன் பண்றோம். அவர் வந்து இந்த ஃபீல்டுல ஒரு சார்ஜ் எடுத்துட்டா நல்லா இருக்கும். இப்ப யூனியன் பப்ளிக் சர்வீஸ்ல ஒரு ஆளை படிச்சு அவரை ட்ரெயின் பண்ணி அவர் வரக்கூடிய காலகட்டங்களுக்கு பதிலா இவர் ஒரு டெம்பரவரியா கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட் என்ட்ரின்னு சொல்லி யூபிஎஸ்சி ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இது வந்து புதிதல்ல, இட்ஸ் நாட் நியூ டு தட் ஃபேக்ட். இன்னைக்கு ஃபேக்ட் இது புதுசெல்லாம் இல்ல. இது சப்சிக்வெண்ட் சீசனலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போது அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணி எடுப்பாங்க. ஒரு 15 பேர் வேணும், ஒரு 20 பேர் வேணும், ஒரு 30 பேர் வேணும், ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி இவங்களா இருந்தா கரெக்டா இருக்கும். இவங்களோட டென்யூர் ஆஃப் த பீரியட் பாத்தீங்க அப்படின்னா so not more than 3 to 4 5 years, 3 ஆண்டுகள் 4 years or 5 years தான். இது என்டையர் 5 வருஷம் இருக்குன்னு அவசியம் இல்ல. எப்படி நம்ம மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன் வந்து கம்பல்சரி அப் டு 6 இயர்ஸ் சொல்றோம்ல, அது மாதிரி சொல்ல முடியாது. ஒருவேளை கான்ட்ராக்டில் பண்ணும்போது 3 வருஷம் பண்ணிட்டு 1 வருஷம் கழிச்சு உடனே எஃபிஷியன்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். So because of the consultate base and deputation type of the work அப்படிங்கிறது not a permanent work, ஒரு temporary work அப்படிங்கிறதுல இது பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா சோ லேட்டரல் என்ட்ரின்னு சொல்றோம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்ல வந்து ஒரு போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு, அதுல ஆள் இல்ல ஒரு மேன் பவர் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. சோ அது மாதிரி இது லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப டேலண்டான பர்சனா அந்த டேலண்ட் வந்து இந்த ஃபீல்டுக்கு தேவை, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைன்னு கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா லேட்டரல் என்ட்ரி மூலியமா டெபுடேஷன் பேசிஸ்ல அவங்களை கொண்டு வந்துக்கலாம். டெபுடேஷன் பேசிஸ் அப்படின்னா தற்காலிகமா அவர் பணி செய்வாருங்க. சோ அப்படிங்கிறது தான் அந்த லேட்டரல் என்ட்ரி. சோ இப்போ என்ன ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லேட்டரல் என்ட்ரி வந்து நோட்டிபிகேஷன் யூபிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டலா நியூஸ்ல அப்டேட் பண்ணிருக்கேன். தட்ஸ் a primary fact.
The concept of that lateral entry into the Indian government service has been a subject of the significant interest under the debate. The Union Public Service Commission issued an advertisement to regulate 45 joint secretariat and directors and deputy secretariat across 24 central ministerial through the lateral entry on the contract basis or deputation. ஒரு 24 சென்ட்ரல் மினிஸ்ட்ரேட் சர்வீஸ்க்கு வந்து இது ஒர்க் தேவை இருக்கு, ஒரு 24 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இது வந்து இஸ் நாட் a new stand just taken by that present government, is a habitual fact. இது வந்து நடைமுறை இருக்கக்கூடிய பழக்கம் தான். தேவைப்பட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க 2005ல இருக்கட்டும், அல்லது ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் த ரிபப்ளிக் 1950 நேருஜி பீரியட்ல இருந்தே இருக்கு அப்படிங்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் வியூவா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? சரிங்க. சோ இதுதான் நியூஸ். அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அனௌன்ஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா the union minister Sijendra Singh so returned a letter to the UPC chairman Priti Sudan, நமக்கு அவங்க பேர் அங்கேயே பார்த்தோம், seeking to cancellation of the advertisement. அத உடனே கேன்சல் பண்ணுங்க. என்ன ஏன் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா he finds some issue and also என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா he noted that the specialized post has no provision for reservation and government has decided to be reviewed. So இது வந்து எந்த ரிசர்வேஷன் இல்லைங்க. நீங்க 45 பேர் வேணும்னு சொல்றீங்க, 45 பேரா வந்து நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்டா ஒரு 45 பேர் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் அதுல ஒரு ரிசர்வேஷன் வந்து நீங்க எதுவுமே மெயின்டைன் பண்ணல. அந்த அட்வைஸ்மெண்ட்ல நோ சச் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ரிசர்வேஷன் இஸ் அகைன்ஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் டிமாண்ட். இல்லங்க இது ஏதோ தவறா இருக்குங்க. இல்ல 45 போஸ்ட் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்றீங்க, 24 மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண போறீங்க. இது வந்து கம்யூனல் வைஸ் பிரிஞ்சிருக்கக்கூடிய சோ நம்மளுடைய சிஸ்டம் ரிசர்வேஷன் சிஸ்டம் கொஞ்சம் அகைன்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. தட்ஸ் வை இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் அவர் சோசியல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இதுதான் இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி நியூஸ் நம்ம பார்க்கிறோம். எப்பவுமே எல்லா நியூஸையுமே யூபிஎஸ்சி நியூஸ் நம்ம பார்க்கறது இல்ல. இஸ் தேர் எனி பிரைமரி ஃபேக்ட் ஆர் இஸ் தேர் எனி ஃபேக்சுவல் ஃபேக்ட்? we have to see about two type of the fact first. இந்த நியூஸ் நான் அப்படி தான் பார்க்கிறேன். எப்பவுமே யூபிஎஸ்சி நியூஸ் நான் எப்படி பார்க்கறேன் அப்படின்னா ஒரு நியூஸ் நான் ரெஃபர் பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு பிரைமரி ஃபேக்ட் வேணும், அல்லது ஆர்தர்வைஸ் எனக்கு ஒரு ஃபேக்சுவல் ஃபேக்டாவது எனக்கு இருக்கணும். அப்படின்னா இதுதான் மட்டும் தான் அதோட என்ன செய்ய முடியும், சப்ஜெக்டோட நம்ம என்ன செய்ய முடியும், கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா? இல்ல சரிங்க, கம் டு த பாயிண்ட். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இல்ல ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அதை கனெக்ட் பண்ண முடியாதுங்க. ஏதாவது அவார்டு வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில கொடுத்தா கூட மேபி கனெக்ட். பிலிம் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம பாக்குறது போல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிரைவேட் கார்பரேஷன் கொடுக்கறதெல்லாம் அப்ப எடுக்க முடியாது. நேஷனல் இன்டர்நேஷனல் ஸ்டேட் லெவல்ல ஏதாவது அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஐ ஹேவ் டு லிசன் அபவுட் இட். சோ இல்லையா? சரிங்க, கம் டு த பாயிண்ட். சோ இதுதான் நியூஸா நம்ம பாக்குறோம். திஸ் இஸ் பிரைமரி ஃபேக்ட். ஒரு லேட்டரல் என்ட்ரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் பண்றாங்க. The lateral entry process recruitment does not have some reservation ethics, so is against of the social justice. That's why the government cancelled the lateral recruitment process. So அத வந்து டெம்பரரியா கேன்சல் பண்ணியாச்சுங்க. சோ இதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க. சோ some of the opponent party are some claim that சோ இது வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இன்னொரு வியூல எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ரெகுலேட்டிங் ஆஃப் இம்பார்ட்டன்ட் போஸ்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ த லேட்டரல் என்ட்ரி. என்னங்க இது ஏதோ வித்தியாசமா இருக்குல்ல? நீங்க வந்து லேட்டரல் என்ட்ரி மூலியமா உங்களுக்கு தேவையான ஆட்களை தேவையான டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டாண்ட் செகண்ட் பை த ஆப்போசிட் பார்ட்டி பண்ணுது. நாட் லைக் வைஸ் இந்த மாதிரி இல்ல. ஏன்னா இது வந்து தேவைப்படும் போது ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர்ஸ் எக்கனாமிஸ்ட் வேணும், ஒரு நல்ல கிரியேட்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும், ஒரு டெம்பரரி பீரியட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெபுடேஷன் பேசிஸ்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அவர் அப்பாயின்மெண்ட் லேட்டரல் என்ட்ரி மூலியமா அந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ்ல அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு எடுத்த ஸ்டாண்ட் இல்ல அப்படிங்கிறது தான் வியூ. இஸ் பிகினிங் ஆஃப் த 1950ல இருந்து ரிபப்ளிக்கான நாட்கள் இருந்தே இருக்கு அப்படிங்கிறது தான் இல்லையா? சோ இது இப்போ இதுல வந்து ரிசர்வேஷனை இன்க்ளூட் பண்ணணுமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது தான் டிஸ்பியூட் இல்ல? சோ நம்ம பிரைமரி ஃபேக்ட் பார்த்தாச்சு, இஷ்யூ பார்த்தாச்சு, அண்ட் டிஸ்பியூட்டும் பார்த்தாச்சு. இது அப்கமிங்ல அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ்ல உட்கார்ந்து பேசி பிரசிடென்ட் பில் பாஸ் பண்ணி ஒருவேளை இந்த மாதிரி லேட்டரல் என்ட்ரிக்கும் ரிசர்வேஷன் பாஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத வியூ பண்ணலாம். சோ ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷனும் அழகா சொல்றாங்க. சோ இஷ்யூ அதான் நான் குவாட் பண்ணிருக்கேன். whether the lateral entry into UPSC service has mandate social justice for reservation. lateral entryக்குமே வேணுமா அப்படிங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா since these positions have been treated as a specialist and designated as a single cadre post, so there has been no provision for reservation in these appointments. இதுவரைக்கும் இருந்தது இல்ல. ஏன் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ண நிறைய ப்ரொமோஷன்ஸ் போறது இல்ல, இந்த ஃபீல்ட்ல இருந்து அடுத்த ஃபீல்டு போறது இல்ல, ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு டெபுடேஷன் பேசிஸ்ல அவர் ஒர்க் பண்ண போறாரு, ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண போறாரு. சோ பிகாஸ் இட் இஸ் a specialized and designated post and single cadre post அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அதுக்கு வந்து இதுவரைக்கும் இல்ல, இனிமேல் வேணுமா அப்படிங்கறத சொல்லணும். பிகாஸ் இதுவரைக்கும் இல்ல அப்படின்னா கூட இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் அவர் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான். பிகாஸ் திஸ் ஆஸ்பெக்ட் நீட் டு பி ரிவ்யூ. கண்டிப்பா ரிவ்யூ பண்ணி ஆகணுங்க இல்ல? அதனாலதான் தற்சமயம் கேன்சல் பண்ணிருக்காங்க. என்ன ரிவ்யூங்கிறது லேட்டர் நியூஸ்ல நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் that the constitutional mandate towards the social justice is upheld so that deserving candidate from
marginated communities get their rightful representation in the government services. உள்ள வரதுக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு வேணுங்க. என்னங்க ரிசர்வேஷன் அப்படின்னா I have the chances. எனக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இல்ல வாய்ப்பே இல்லாம ஒருத்தருக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ வித்தவுட் எனி சான்சஸ் டு பி ப்ரொவைட் ஒருத்தருக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் தேர் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி இன் டு த பப்ளிக் செக்டார் அப்படிங்கறத உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் இல்ல. அதனால இப்போ அண்டர் தட் ரிவ்யூல இருக்கு. அடுத்த இந்தியன் நியூஸ் பார்க்கலாம். எஸ், in one more addition is that அதுக்கு டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க, இஸ் ஒன் மோர் அடிஷன் டு தட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட் அபவுட் தி வியூ ஆஃப் த தமிழ்நாடு ஸ்டாண்ட். தி தமிழ்நாடு, so the honorable chief minister Stalin clearly explained it is the direct assault on social justice and is a deprived opportunity deserved for the minorities and the minority officers from the deserved categories அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரிங்க, இப்ப நியூஸ் ஓரளவு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நியூஸ் புரிஞ்சுதுங்களா? Yes, sir. ஆமா, இந்த lateral entryக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குங்க. எல்லாரும் வந்துட முடியாது. கண்டிப்பா they have required to meet specific academic qualification. என்ன போஸ்டுக்கா ரெக்ரூட்மெண்ட் பண்றோமோ அதுக்கு ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். he has some defined period of some professional experience in the relevant field. கண்டிப்பா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். குறைந்தது 15 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. the candidate was required to have at least 15 years experience. so at the same time, so 3 to 5 years with extension based on performance. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அது 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். முதல்ல இதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வேணும். வித் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 15 இயர்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த லேட்டரல் என்ட்ரில அப்பாயின்ட் பண்ண முடியும் அப்படின்னு. சோ now you have some clear idea with respect to the Union Public Service Commission, with respect to that lateral entry into that Union Public Service Commission. yes, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இல்ல. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, some key points. இந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீ 4 பக்கம் நம்ம எழுதலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் புக்கை நம்ம படிச்சாதான் எழுத முடியும் இல்லையா. சரிங்க, ஸோ நிறைய வார்த்தைகள் நிறைய டிக்டேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச சின்ன ஸ்கிரிப்ட் எடுத்துக்கங்க. இது யூடியூப்ல இன்னைக்கும் நாளைக்கு அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனால் ஒன்ஸ் இதை ரிவைண்ட் பண்ணி கேட்டீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் நோட்ஸ் சின்ன ஸ்கிரிப்டா எடுத்துக்கங்க. சரியா? எஸ், மை மெயின்ஸ் வியூ இஸ் தட் அப்படின்னு பாத்தீங்க என்னன்னா எக்ஸ்பிளைன் தி பவர்ஸ் ஆஃப் தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் இட்ஸ் அட்வைசரி பவர்ஸ். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு அட்வைசரி பவர்ஸ் இருக்கா இல்லையா, வெதர் தே ஹேவ் அட்வைசரி பவர் ஆர் நாட் அப்படிங்கிறது தான். பிகாஸ் தே ஹேவ் சம் அட்வைசரி பவர்ஸ் இல்ல. நம்ம அப்பா வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுவார்ல, முதல் சொல்லுவாரு, சொன்னதெல்லாம் கேட்போம். சோ 8 வயசு 9 வயசு 10 வயசு முதல்ல 5 வயசு 6 வயசு எதையுமே கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு என்னன்னே தெரியாது, நம்ம கேட்க மாட்டோம். வயசு கொஞ்சம் கூட 7 வயசு 8 வயசு இல்ல, இந்த ராமன் கோட்டை வந்து எப்படி தாண்டாம இருக்காத மாதிரி அப்பா சொன்ன எல்லாருமே கேட்போம். 15 16 17 வயசு போகும்போது பாத்தீங்க அப்படின்னா கேட்கணுமா கேட்க வேண்டாமான்னு தோணும் இல்ல. 18 19 20 வந்து கேட்கறதே இல்ல. அது போல the power of Union Public Service Commission with a special focus on its advisory powers இருக்கா இல்லையான்னு கேட்டா they have some advisory powers. அத கேளுங்க, கேட்காம இருங்க. with respect to the view of the government and president சொல்றது எங்க கடமை, நாங்க சொல்லிடுவோம். கேட்கறது கேட்காதோ they have some rights because they have some discretion power. The government and also president have some discretion power. அவங்களுக்கு discretion power இருக்கு. but the Union Public Service Commission have some advisory power நிச்சயம் இருக்குங்க. இது வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கேட்ட கேள்விதான். சோ அட்வைசரி பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த மேட்டர் ரிலேட்டட் டு தி அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி சிவில் சர்வீஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ். சிவில் சர்வீஸ் வந்து சிவில் சர்வீஸ் கவர்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட் போடலாம், எங்க யாருக்கு என்ன ப்ரமோஷன் கொடுக்கலாம், எனி டிசிப்ளினரி ப்ரொசீடிங் இருக்கா, அல்லது எனி பங்க்சுவாலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸோட பெனிஃபிட் என்ன, ஒர்க்கிங் டைம் என்ன, சிவில் சர்வீஸோட ஏதாவது டேமேஜஸ் இன்ஜூரி ஏதாவது காயப்பட்டிருக்காங்களா. சோ இது மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அட்வைசர் சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அட் தி சேம் டைம் the president of India or the governors of the state or the government, so they have the right to accept or refuse to advise is absolute discretion of the respective governments அப்படிங்கிறது தான். அழகா குவாட் பண்ணியிருக்கேன். இதை பத்தி நிறைய பேச டைம் இல்லை. ஸோ பிடிஎஃப் அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ அட்வைசரி பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹேவ் சம் அட்வைசரி பவர்ஸ் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி. ஸோ the one more point is that the regarding so promptness of the decision and also discipline of action in government function of the paying compensation the government employee. So the employee has suffered any problems or financial loss due to the negligence on the part of the government. இந்த மாதிரி வரக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா இடங்களையும் தலையிட முடியுமான்னு கேட்டா எல்லாமே தலையிட முடியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா it is not concerned with that classification of service pay and service condition because the pay and service condition remain under the department of personnel and training கீழே போயிருச்சுங்க. சோ pay and personnel பொறுத்தவரைக்கும் இவங்க எந்த டிபார்ட்மெண்ட் அட்வைசரி கொடுக்க முடியல, சம்பளம் பத்தல, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இல்ல,
நிறைய அலோன்சஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இல்ல, அந்த மாதிரி இந்த அட்வைஸ் அவங்க பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். எதை பொறுத்தவரை அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, on all matters related to the appointment of the civil service of civil servant of the governments, இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். The evaluation of the efficiency and the standard of the candidates for appointment, promotion or transfer in all civil posts, எல்லா சிவில்ஸ் போலுமே இந்த போஸ்ட் ரொம்ப ஆப்டா இருப்பாங்க, இவரால அதை பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப கேரண்டியா கிராண்ட் பண்ண முடியும், ப்ரொமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தோட அட்வைஸும் அவங்க கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். And all matters regarding the discipline and punctuality of the employees of the civil service. And one more fact, the matter associated with the demands and benefits of the employee working under the civil service and employees injured while on duty, அதுல ஏதாவது காயப்பட்டிருந்தா அதுக்கும் அவங்க என்ன செய்யும், ரெப்ரசென்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம், பிகாஸ் இட் இஸ் கண்ட்ரோல் ஆஃப் தட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் கண்ட்ரோல் அது போயிருக்கு. அதனால யூபிஎஸ்சி வந்து அதனுடைய அட்வைசரி பவர்ஸை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான். The main power of the Union Public Service Commission and the State Public Service Commission is the advisory power. So it is empowered to give advice to the president and the governors of the state on the following affairs அப்படிங்கிறது தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு கொஸ்டின்ஸ்க்கு இப்படி மிக்ஸ்ட் ஆஃப் ஃபேக்ட்ல நம்ம எழுதும் போது அப்படின்னா கொஞ்சம் மார்க் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இல்லையா? கிளாஸஸ் புரிஞ்சுதா சார்? எஸ் சார், புரிஞ்சுங்க சார். அண்ட் பிரியங்கா மேம், சுகா மேம், ராஜி மேம், Yes, sir. நல்ல கிளாஸஸ் தான் இல்லைங்களா? Yes, Yes, sir. sir. எஸ் சார். உங்களுக்கு இப்போ ஒரு பேஜ் ஷேர் பண்றேன், உங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்க. உங்களால பார்க்க முடியுதா சார்? சார் பார்க்க முடியுதா? சார் லோடிங் ஆயிட்டு லோடிங் ஆகுதோ? இன்னும் எனக்கு லோட் ஆயிருச்சு. லோட் Sir, ஆகுதா? இப்போ Sir, பார்க்க இப்போ முடியுது. இதாகுது சார். sir, இப்போ வந்துடும். இது வந்து டைம் புரியலமா? இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட நியூஸ் பேப்பர் தான், உங்களுக்கு ஆன்லைன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் ஆஃப் தி லேட்டரல் என்ட்ரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 2005 இருக்கட்டும், the concept of the lateral entry is not new. It dates back to 2005 when the Second Administrative Reforms Commission ARC formally recommended. இது அவங்க பண்ணியிருக்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேராகிராஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, so according to the historical record, lateral inductions have been a part of the government practices since the year 1915 when the several prominent figures were promoted to senior position அப்படிங்கிறது தான். இது புதிதல்ல அப்படிங்கிறது தான். சரியா? ஓகே சார். கேக்குதா சார்? சரிங்க. இப்போ உங்களுக்கு யூபிஎஸ்சியோட வெப்சைட் வந்து வியூ ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய பேச நினைச்சேன், பட் டைம் பத்தல, டைம் முடிய போகுது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதை என்ன இந்த நெக்ஸ்ட் கிளாஸஸ் எதை பத்தி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல இருந்து, ஸோ என்ன சொல்றது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரெஃபர் பண்ணி, ஸோ அட் பிரசன்ட் ரிபப்ளிக்ல இருந்து என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத நம்ம இன்னொரு கிளாஸா கண்டிப்பா பார்ட் 2ல சந்திக்கலாம். சரியா? Okay, sir. ஓகே. ஒரே நாள் அவ்வளவு பேர் டைம் ஆயிட்டே இருக்கேன், சாரி. நம்ம பார்த்து இன்னொரு வீடியோல கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசலாம். உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா சார்? நீங்க பேசுன விஷயத்துக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் இல்லைங்க சார். வாட் அபௌட் தி கிளாஸஸ் டுடே? எப்படி கிளாஸ் எப்படிமா இருந்தது? நல்ல மாலை பொழுது தூங்கும் போது இவ்வளவு கத்தி உங்களை எழுப்பி விட்டேன்னு நினைக்கிறேன்ல. நீங்க ஏதோ பேசுறீங்கன்னு தெரியுது எனக்கு. இல்ல சார், தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்னாதான் சார். ஓகேமா, தேங்க்யூமா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, it was nice talking with all of you, and Sugha and Priyanka and Sharon. So, Kailvili, Raji ma'am, thank you. So, எண்ணி துணிக கர்மம் புரிந்தபின் எண்ணுவோம் என்பது இலக்கு இல்லையா? நிச்சயம் தொடர்ந்து படிங்க, நிச்சயம் உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ காலங்கள் போகுதுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு எஃபோர்ட் நிச்சயம் மீன் போகாதுங்க இல்லைங்களா? தேங்க்யூ டு எவ்ரி ஒன். குட் நைட் சார். குட் நைட் மேம். தேங்க்யூ தேங்க்யூ சார். மேம். தேங்க்யூ.